ஊழல் இல்லாத தமிழ்நாடு வந்தா இன்னும் மிகப்பெரிய சந்தோஷம் தானே. அதுவும் அடித்தட்டு மக்கள், சாதாரண மக்கள் டெய்லி ஆர்டிஓ ஆஃபீஸ் போறான், கலெக்டர் ஆஃபீஸ் போறான், இங்க இவங்க விவோ பார்க்குறான், எங்க போனாலும் ஊழல் இருக்குது இல்ல. அது ஒழிச்சா கொஞ்சம் நல்லது தானே. இப்ப இல்ல அது நாகரிகமற்ற முதிர்ச்சியற்ற தன்மை தான் அது. என்ன கேட்டா அனுபவம் பத்தாது இல்ல, அரசியல் அனுபவம் கம்மியா இருக்குது. அதனால வருங்காலத்துல அவர் அதை திருத்திக்குவாருன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அண்ணா, விஜய் அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கரூருக்கு போயிருக்காரு. கரூர்ல போயிட்டு உதவிகள் நிறைய பார்த்தனா செஞ்சிருக்காரு. அதை பற்றி உங்க கருத்து என்ன? உதவி செய்வது நல்லது தானே. ஆனா சில விஷயங்கள்ல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. ஏன்னா இப்போ அங்க இறந்து போன எல்லாருக்கும் அரசு வேலை என்பது ஒரு மிகப்பெரிய மாறுபட்ட கருத்துக்களை ஏற்படுத்திடும் நாளைக்கு. அதனால அது தவறான விஷயம் தான். மற்றபடி சில விஷயங்கள்லாம் இப்போ உதவி வழங்குவதோ இல்ல சில திட்டங்கள் கூட அறிவிச்சிருக்காரு, லஞ்ச லாவணியங்களை திட்டம், அதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம் தானே. ஓகேண்ணா, அங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் அங்க போயிட்டு திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அங்க போய் கரூருக்கு போனது வேற விஷயம். ஆனா அங்க போய் திமுக விமர்சனம் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்க வராங்க மக்கள். கரெக்ட். அரசியல்வாதிகள் எப்பயுமே அரசியல் தானே பேசுவாங்க. அவர் அரசியல்வாதி ஆயிட்டாருல்ல, அது முன்ன வேற ஏதாவது பேசிருக்கலாம். இப்ப அரசியல்வாதி அவருக்கு ஆப்னட்டா இருக்கிறது திமுக தானே. அதனால திமுக பத்தி பேசதான் செய்வாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இது அதே மாதிரி உதயநிதி அண்ணாவும் எங்க கல்யாணம் பண்ற இடத்துல கூட மாப்பிள்ளை பொண்ணு அங்க தாளித்து கொடுக்குற இடத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா விஜய் விமர்சனம் பண்ணி கொண்டிருக்காரு. இது அரசியல் காலம் எப்படி இருக்கு? இப்ப இதேதான், அவரும் ஒரு அரசியல்வாதி, எதிர்கட்சி தலைவர், அவர் அதை பத்தி பேசுவாரு. எப்பயுமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி குறை சொல்வது என்பது ஒன்னும் தவிர்க்க முடியாத விஷயம் தானே. இல்ல அது போற கல்யாணத்தெல்லாம் போயிட்டு பேச வேண்டியது சூழ்நிலை இருக்கு இல்லையா? இல்ல நீங்க கடந்த கால வரலாற்றை பாத்தீங்கன்னாக்கா டீ கடையில கூட பேசியிருக்காங்க. கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் இல்ல. பெரியார்லாம் ஒரு தடவை போயிட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசியிருக்காரு. அது போல நிகழ்வுகள் அண்ணாதுரை, கலைஞர் எல்லாருமே திருமண விழாவுக்கு அவங்க போறதே எதுக்காக? தங்களுடைய இது சொல்லுவதற்காக தான், அவருடைய ஐடியாலஜி. அதுபடியே ஒன்னும் இது தப்பு இல்ல. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் தான். விஜய் போனாரு, இப்ப கரூர்ல அரசியல் பேசினாருன்னு கேக்குறீங்க, அதுவும் நியாயம் தானே. அவர் ஒரு எதிர்கட்சியை பத்தி அவர் இது பண்றாரு, எதிர்கட்சி அவங்க மேல குறை சொல்றாங்க, அதற்கு பதில் சொல்றாரு அவரு. மற்றபடி ஒண்ணு இல்லை. சட்டசபையில நான் அதாவது விஜய் நான் சொல்றாரு, நான் பேசணும் சொல்றீங்க, நான் பேசினா சட்டசபையில விட்டு தெரிச்சு ஓடிடுறீங்க அப்படின்னு விமர்சனம் பண்றாரு. இல்ல அது வெளிநடப்பு என்பது சாதாரண ஜனநாயக கடமை. அது சில சமயம் தவறான கருத்துக்கள் சொல்லும் போது வெளிநடப்பு செய்வாங்க. இவங்க மட்டும் இல்ல, கடந்த காலத்துல அதிமுக வெளிநடப்பு செஞ்சிருக்குது திமுக பீரியட்ல. அதெல்லாம் ஒரு சாதாரண நிகழ்வு தான். அதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ஓடுறாங்க கேடுறாங்க எல்லாம் பேசக்கூடாது. வெளிநடப்பு செஞ்சாங்கன்னு சொன்னா அது ஒரு நாகரிகமா இருந்திருக்கும். அவ்வளவுதான். இல்ல தொடர்ந்து பார்த்தா திமுக விமர்சனம் திருட்டு திமுக சொல்றது. அதெல்லாம் எலெக்ஷன் முன்னாடி பேசுறது வேற, எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசுறது நாகரிகமா இருக்கா? இல்ல அது நாகரிகமற்ற முதிர்ச்சியற்ற தன்மை தான் அது. என்ன கேட்டா அனுபவம் பத்தாது இல்ல, அரசியல் அனுபவம் கம்மியா இருக்குது. அதனால வருங்காலத்துல அவர் அதை திருத்திக்குவாருன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்போ தொடர்ந்து திருட்டு திமுகன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால மக்களுக்கு இன்னமும் பாத்தீங்கன்னாக்கா இல்ல அதை மட்டும் சொல்லல, ஏடிஎம்கே சேர்த்தே சொல்றாரு. நான் ரெண்டுத்தையுமே சொல்றாரு. அவருக்கு ரெண்டுத்தையும் டார்கெட் பண்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. அவர் ரெண்டு பேரும் டார்கெட் பண்றவரு, அதிமுக டார்கெட் பண்றவரு, அதிமுக வரக்கூடிய மந்திரிகள் எம்எல்ஏகள் மட்டும் எடுத்திருக்கிறாரு. ஆமா, நம்ம கிட்ட வந்தா திருத்திடலான்ற ஒரு நம்பிக்கை தான். ஸ்கூல் குழந்தைகளை அவங்களை திருத்துறதுக்கு இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ மந்திரிகளா இருந்திருக்காங்க, அதுல ஊழல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மாற்றம் நினைக்கிறாரு. ஆனா அதுல இருந்து வரும்போது இது மாற்றங்கள் இல்லாத போயிடுது இல்லையா? இருக்கலாம். ஆனாக்கா அவங்க வந்தவங்களுக்கு யாருக்கும் அரசு பதவியோ இல்ல மந்திரி பதவியோ தரல இல்ல இன்னும். அப்படி தரும்போது அதை நம்ம விமர்சிக்க வேண்டியது வரும். ஓகேண்ணா. சரி, ஓகேண்ணா. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்ப திமுக இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன சொல்றாங்கனாக்கா, ஏம்பா நாங்க தோத்துட்டோம் பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டுல இருக்கிறோம், சில பேர் சட்டசபையில உள்ள போறோம், உறுப்பினரா இருக்கோம், நாங்க ஆட்சியிலும் இல்ல, ஆனா இருந்தாலும் எங்களை எதுக்கு போராட்டத்துல விமர்சனம் பண்ணி கொண்டிருக்காங்க? இல்ல திமுக விமர்சனம் பண்ணுது இல்ல, அப்ப எதிர்வினை ஆற்றதான் செய்வாங்க. அது ஒண்ணு தவிர்க்க முடியாத விஷயம் தானே அரசியல்ல. லஞ்சம் எல்லாம் வாங்கறதுலாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சிருக்குதோ இல்லையோ, இன்றைய கூட்டத்துல மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு. என்ன லஞ்சம் கேக்குறாங்களா, உங்களுடைய அண்ணன் இருக்கிறேன், தம்பி இருக்கிறேன், விஜய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. அது ஒரு மக்கள் கிட்ட ஒரு சின்ன ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும். ஏன்னா லஞ்சம் கொடுக்க கூடாதுன்ற ஒரு இதுவை ஏற்படுத்தும். அப்படி ஏற்பட்டா அது ஒரு நல்ல விஷயம். ஊழல் இல்லாத இதை தானே நம்ம வரவேற்போம். எல்லாம் ஊழல் செய்யுங்க, அது எங்களோட இருக்கிறத அப்படின்னு நான் சொல்ல முடியும். அதனால அது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். அது ஒரு விழிப்புணர்வு. இல்ல இது வரைக்கும் வரக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இது வரைக்கும் யாருமே சொன்னதில்ல. ஆனா விஜய் நான் சொல்லியிருக்காருல்ல, நான் உங்க அண்ணன் இருக்கேன், என் தம்பி இருக்கேன், நான் யாரும் லஞ்சம் கடை என் பேரை சொல்லுங்க,
நான் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? மக்கள் கிட்ட ஒரு எழுச்சி ஏற்படுது இல்ல அந்த வார்த்தை, அது வரவேற்கக்கூடிய விஷயம் தானே. அப்ப உண்மையாலுமே ஊழல ஒழிக்கப்பட்டதா இந்த ஆட்சியில? இல்ல ஒழிக்கப்பட்டதான்னு வந்த 40 நாள் 50 நாள் எல்லாம் சொல்ல முடியாது. என்ன ஒழிக்கணும்ன்றதுக்கு விருப்பப்படுறதே பெரிய விஷயமா இருக்கிறது தானே. அதுவே நாங்க வரவேற்கிறோம். இது திமுக அதிமுக விரும்பலன்னு சொல்றாங்க இந்த ஊழல் ஒழிக்கிறத, அது பற்றி உங்க கருத்து என்ன? இவ்வளவு நாள் ஊழல் இருந்ததுன்றது உண்மைதான். என்ன அது ஒழிந்தாலும் எங்களுக்கு நன்மை தான். அதனால நாங்க என்ன அந்த கருத்தை வரவேற்கிறோம். ஊழல் இல்லாத தமிழ்நாடு வந்தா இன்னும் மிகப்பெரிய சந்தோஷம் தானே. அதுவும் அடித்தட்டு மக்கள், சாதாரண மக்கள் டெய்லி ஆர்டிஓ ஆஃபீஸ் போறான், கலெக்டர் ஆஃபீஸ் போறான், இங்க இவங்க விவோ பார்க்குறான், எங்க போனாலும் ஊழல் இருக்குதுல்ல. அது ஒழிச்சா கொஞ்சம் நல்லது தானே. இப்ப கொஞ்சம் பயப்படுறாங்கன்னு மக்களே சொல்றாங்க. எங்க போனாலும் பணம் வாங்குறது வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்த இருக்குதுன்னு. அது தொடர்ந்தா ரொம்ப சந்தோஷம். ஊழியர் எப்படி எல்லாம் வாங்குறாங்க? அது ஊழல் பண்றவங்க கிட்ட தான் கேட்கணும். நீங்க சாதாரண மக்கள் கிட்ட கேக்குறீங்க. நீங்க சாதாரண மக்கள் கிட்ட தான் கேட்கிறேன். பொதுவா ஊழல் என்பது மிகப்பெரிய இதுவா நடக்கிறது 3 இடம் தான். ஒன்னு ரிஜிஸ்டர் ஆபீஸ், ஆர்டிஓ ஆபீஸ். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவைகள் 2 ஒழுங்காக பெரிய விஷயமாயிடும். ஆனா நான் அதையெல்லாம் விட மக்கள், சாதாரண மக்கள் விரும்புவது எதுனாக்கா, ஒரு கார்பரேஷன் ஆபீஸுக்கு போனா கூட ஒரு வேலை நடக்கணும்னா கூட பணம் பெற்றுக்கொண்டு அதன் மூலம் தர்றாங்கல்ல, அதெல்லாம் ஒழிக்கப்பட்டாதான் சாதாரண மக்கள் நிம்மதி அடைவான். அதுதான். இல்ல அது வந்து கையில டைரக்டா அவங்களே கேக்குறாங்களா இல்ல இன்டைரக்டா கேட்டு வாங்குறாங்களா? இல்ல எப்படியோ ஊழல் என்பது எப்படியோ ஏதாவது இன்டைரக்டா தான் போவோம், நேரடியா கேட்க மாட்டாங்க. ஒரு ஆர்டிஓ ஆபீஸ் போனா எந்த விஷயத்திலயும் அப்படித்தானே எடுக்கிறாங்க. அதனால அவைகள்லாம் ஒழிக்கப்படணும். இவர் தந்திருக்கிற ஒரு பேச்சு ஒரு நம்பிக்கை. திமுக ஆட்சி விட டிவிக்கு ஆட்சியோட திமுக விட டிவிக்கு எப்படி இருக்கு? இல்ல இவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் சொல்ல முடியாது. நடைமுறைப்படுத்தணும்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா மாற்றங்கள் என்பது உடனடியா நடக்காது. ஆட்சி மாற்றம் என்பது நடந்திருக்கு, வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா மாற்றம் தானே எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணங்கள். மாறுதல் ஏற்படணும்னா மாற்றம் வரணும். அந்த மாற்றம் வந்திருக்குது. அது எந்த அளவு போகுதுன்றத கடந்த காலங்கள் போக போக தான் சொல்ல முடியும். ஓகேண்ணா, இப்ப பெண்களுக்கு பார்த்தோன்னா பாதுகாப்பு பார்த்தோன்னா சிங்கப்பெண் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. ஸோ காவல்துறை அது எப்படி இருக்கு? பரவாயில்ல, மக்கள் வரவேற்கிறாங்க, நாங்க கூட வரவேற்கிறோம். அது நல்லபடியா நடந்தா. ஓ, எப்படி அதோட செயல்பாடு எப்படி இருக்கு? அதனுடைய செயல்பாடு இன்னும் போக போக தான் தெரியும். உடனடியா நேற்று பயிரை தெளிச்சு இன்னைக்கே அறுவடை பண்ணணும்னு சொல்லாதீங்க. முதலமைச்சர் நல்லா செயல்படுறாரு, அதே மாதிரி இருக்கிற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் எப்படி இருக்காங்க? நான் தான் முதல்ல சொன்னேன், இது அனுபவமற்ற ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையோட இருக்கிறது. அது தப்புதான். ஆங்கிலத்துல அந்த பெண்களோட உரையாடுவது என்பது மிகப்பெரிய தவறு. தன்னுடைய தாய் பாஷையில உரையாடினாவே இங்க புரிய மாட்டேன். மாற்று மொழியில பேசினா என்ன புரியும்? பேசிக்கணும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அனுபவம் இல்லை. அதனால அதை வந்து மாத்திக்குவாங்க. ஏன்னா இவ்வளவு பேர் சொல்லும் போது அதை மாத்திக்கிறதுக்கான வழிவகைகள். கரூர்ல அந்த 41 பேர் இறந்து போனாங்க, நினைவிடம் கட்ட போறாங்க. இல்ல, அரசு கட்டல, தாவேக்கா கட்டுவதாக சொல்லி இருக்கிறாங்க. கட்டிக்கிட்டோம், அவங்க கட்சியில செய்யறாங்க. அதை பத்தி நம்மளுக்கு வந்த எதுவும் இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அரசு செய்யலாத, அரசு நினைவிடம் கட்டல, தாவேக்கா அவருடைய கட்சி கட்டுவதாக சொல்லி இருக்குது. அதனால அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை. அவங்க கட்சி செய்த ஊழல் பண்ணோம்னா ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. சரி, எப்படி பாக்குறீங்க? எனக்கு கேட்டா இவ்வளவு நாள் செந்தில் பாலாஜி வெளியே இருந்தாரு, திடீர்னு பார்த்தா தலைமறைவு அப்படின்னு. நேரடியா நீங்க தான் அவர் பேரை சொல்றீங்க, அவர் அங்க சொல்லவே இல்லை மேடையில். ஆமா, அது அவருக்கு அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதனால என்னன்னாக்கா, ஊழல் செஞ்சிருந்தாக்கா சட்டம் தன் கடமையை செய்யணுவாங்க யாரா இருந்தாலும். அதுதானே